Behind Roots, the untitled show with Ashik. இந்த எபிசோட்ல வந்து நம்ம யாரை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆக்டர் லிவிங்ஸ்டன் அவர்களை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். பொதுவாக ஆக்டர் லிவிங்ஸ்டன் அவர்கள் வந்து பயங்கரமாக நடிப்பார், பயங்கரமாக காமெடி பண்ணுவார் அப்படின்ற விஷயம் தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க செம்மையாக பாடுவாங்க, செம்மையாக கிட்டார் வாசிப்பாங்க அப்படின்ற விஷயம் உங்களை எத்தனை பேர் தெரியும்? ஏன்னா எனக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் அமையும் அப்படின்னு எதிர்பார்த்தது ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக்கல் ஜாம் செஷனாக மாறி இருக்கு. பொதுவாகவே வந்துட்டு மாத்தியோசி வித் மாதேவன் அவர்கள் மட்டும் தான் அன்பிளக் வெர்ஷன்லாம் பண்ணணுமா என்ன? அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக்லையும் வந்துட்டு இந்த பிளக்லாம் இல்லாமல் ஒரு பயங்கரமாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா, பிஹைண்ட் ரூட்ஸ் கோல்ட் மெடல் அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து நேரில் பார்க்கணுமா? அதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு என்னன்னா, இந்த இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் போதும். இதுல இருந்து கேள்விகள் வந்து கடைசியில் கேட்கப்படும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்து அப்படியே இந்த இன்டர்வியூ பாருங்க. அப்படிலாம் நான் ஒருத்தவங்க சண்டை போடுவாங்க மட்டும். அப்போல்லாம் நீ ஒரு கோப்பன் நின்றுட்டடா நீ ஹீரோஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் ஹீரோஸ்க்குலாம் வேல்யூலாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ்லாம் பார்த்தா நோ சென்சாஸ். இங்கேயும் அப்படி பண்ணவும் முடியாது. இருந்தாலும் முதல்ல ஜோக்காக இருக்கும். இப்போ அங்கே சிரிச்சா படமாக நம்ம சிரிக்க வைக்கிறாங்க. அது கேமராவாக மேஜிக் பண்ணுறாரு என்னன்னு தெரியாது. அவ்வளோ ஒரு சிங்கம் மட்டும் நான் கிட்டத்தட்ட 20 முறை பார்த்துருப்பேன். தியேட்டரில் போய் படம் பார்ப்பேன். போய் கேட்க யங்ஸ்டர்ஸ் நான் கேட்குறேன், என்ன அதுக்குறீங்க, என்ன தண்ணிக்கு என்னங்க பண்ணீங்க? பின்ன வராது, ஹோட்டலாக காலி ஆயிடுச்சு, வறட்சி சுத்தம், என்ன பண்ண போறோம்னு தெரியல. எங்களுக்காக வந்து கிட்டார் நீங்க வந்து பயங்கரமா ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ வாசி காட்ட முடியுமா? Behind Roots, the untitled show with Ashik. இந்த எபிசோட்ல we have ஆக்டர், கமெடியன், கேரக்டர் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஃபிலனாத்ரோபிஸ்ட், இன்னும் சொல்லிட்டே போகலாம். இப்போ வந்து கிட்டாரிஸ்டாக வேற அறிமுகமாயிருக்காங்க. லிவிங்ஸ்டன் சார் வந்திருக்காங்க. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவ்வளோ டைப்ஸ் இருக்கு உங்களை போய் சொல்றதுக்கு. ஸோ எது வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்? அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவை தவிர எதுவும் நமக்கு தெரியாது, சுத்தமாக எதுவுமே தெரியாது. அதில் கதை எழுத தெரியும் ஓரளவுக்கு, எல்லாமே அரைகுறை தான் வச்சுங்க. இது போர் அடித்தா மியூசிக் போவோம், மியூசிக் போனால் நடிப்புக்கு போகிறது. இப்படி என்ற பொழுதுபோக்கே சினிமா தான் டோட்டலாகவே. ஏன்னா இப்போ வந்துட்டு சினிமாவில் வந்து நுழையிறது ரொம்ப ஈஸி அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து சினிமா இருக்குது. உங்கள் காலத்துலலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படணும், நிறையா விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேரியர்ஸை வந்து தாண்டணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்தது ஈஸின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி ஆனால் தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஜென்ரலாகவே சினிமாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி நுழையிறது ரொம்ப ஈஸி. அப்புறம் அந்த ஒரு படத்தை வெற்றி படம் கொடுத்துடலாம். ஆனால் அதுக்கப்புறம் தக்க வச்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப பிரச்சனையான விஷயங்கள். அதனால் தக்க வச்சது தான் உண்மையான வெற்றி. ஒரு படம் வெற்றி அடைகிறதோ, 2 படம் வெற்றி அடைகிறதோ, 3 படமும் கிடையாது. இப்போலாம் வந்து பழைய வெற்றிகள் வந்து பேசப்படுறதே இல்லை. இப்போனா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இன்னைக்கு என்ன வெற்றி கொடுத்துருக்கோம், அதை வச்சு தான் பழைய வெற்றிலாம் யாரும் பேசுறதே கிடையாது. 1982 படம் நடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ உள்ள டைரக்டர்ஸும் இப்போ உள்ள யங் டைரக்டர்ஸ் கூட ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? அப்போ எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க? இல்லை, அதான் எதுவுமே இந்த உலகத்தில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. எதுவுமே புதுசு இல்லை சார். முதல்ல ரெக்கார்டு இருந்தது, அப்புறம் சிடி வந்தது இல்லை. இப்போ பென்ட்ரைவ் வந்தது, பெருசாக இருந்தது, சின்ன சுருக்கிட்டாங்க. ஆக மட்டும் எல்லாமே ஒன்று தான். பட் மேக்கிங்கும் ஸ்டோரி டெல்லிங் தான் இல்லை. இதுதான் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு காரில் போய் ஏறுறோன்னு வச்சுங்களேன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து கிளம்பி அந்த காரில் ஏறுற அது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி ஓடும். அது இப்போது அந்த 20 அடியை பார்க்கறதுக்கு அந்த காலத்து ஜனங்களுக்கு வந்து ஒரு டைம் இருந்தது, மைண்ட் ரிலாக்ஸேஷனோட படம் பார்த்தாங்க. இப்போது அப்படி இல்லை, எல்லாம் ஒரு டென்ஷனில் வந்து பார்க்குறாங்க. அதனால் அதை என்ன பண்ணுறாங்க, கிட்ட வரும்போது டக்குன்னு ஒரு ஸ்டாப் பிளாக்கில் அங்கே போயிடுறான், அதை கார்கிட்ட போயிடுறான். ஸோ அந்த 20 அடி சேமிக்கப்படுது. இது மாதிரி ஒரு விஷயங்களையும் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து எரெக்ட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக பல விஷயத்தையும் எப்படி புதுசாக சொல்கிறது, மேக்கிங்கில் புதுசு, ஃபோட்டோகிராஃபியில் புதுசு, நடிப்பில் புதுசு, இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ரினியூவல் பண்ணுறது அது இல்லையா. அதை மற்றபடி புதுசுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே, இந்த உலகத்தில் இல்லை, ஜென்ரலாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கதை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க இப்போல்லாம். ஏன்னா நம்மளது சில கலாச்சார கட்டுப்பாடுகள், நிறைய பேரியர்ஸ் இருக்குது இல்லை ஒரு விஷயத்தில். இப்போது ஒரு முத்த காட்சியெல்லாம் வந்து இங்கிலீஷ் படத்தில் அனாவசியமாக வச்சிடலாம். இப்போ தான் தமிழ் படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. அது கூட இலைமறைவு அவசியமாக மறைவாக தான் காமிப்பாங்களே, ஸ்ட்ரெயிட்டாக காமிக்க மாட்டாங்க. அதனால் ரைட்டர்ஸ்க்கும் சரி டைரக்டருக்கும் சரி ஒரு ஃப்ரீயாக ஒரு கதையை. இப்போ ஃப்ரான்ஸ்லாம் பார்த்தா நோ சென்சாஸ், இங்கேயும் அப்படி பண்ணவும் முடியாது. இருந்தாலும்
அதுக்குள்ளே அந்த கதையை பண்ணுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். அதில் ஜெயிக்கிறதுன்றது இன்னும் பெரிய விஷயம். ஸோ தன்னை அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போது என்ன பார்த்தீங்கன்னா நான் புதுப்பிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா புதுப்பிச்சுட்டே இருக்கவங்களுக்கு இந்த காலம் அந்த காலம்ன்றது ஒன்றும் கிடையாது. வயசுன்றது என்னை பொறுத்தவரைக்கும் மனசு தான். சரிங்களா? இப்போவும் நம்ம நம்ம வயசாகி போச்சு, அந்த காலத்தில் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இப்போவும் தியேட்டரில் போய் படம் பார்க்குறேன். லேட்டஸ்ட்டாக எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இருக்க அத்தனை லேட்டஸ்ட் டைரக்டருக்குமே எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன். எல்லார்ட்டையும் படம் நல்லா இருந்தால் ரைட்டு. இது ஆரம்பித்து வச்சதே கார்த்திக் சுப்புராஜ் சார் தான். அப்போ தான் முதல் ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு புது வித்து ஆரம்பிச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நலன் குமாரசாமி, பிரம்மா சார், இப்போ நான் நடிச்சிருக்க மகளிர் மற்றும் சிலுக்குவார்பட்டி சிங்கம் சொல்லிட்டு இப்போ விக்னேஷ் விஷால் படம் இல்லையா, அவருடைய படங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்துட்டுருக்காரு அவர். அவருடைய படத்தில் ஒரு டைரக்டர் செல்வான்னு சொல்லிட்டு அறிமுகம் இருக்கார். சிலுக்குவார்பட்டி சிங்கம்னு அந்த படம் பேர். அவ்வளோ அற்புதமாக எடுக்கிறாங்க. அதுமாதிரி தங்க மீன்கள் ராம், அவர் ஒரு அற்புதம். ராஜமுருகன் சார் ஜோக்கர் இருக்கும், ரஞ்சித், இது மாதிரி எல்லாம். இப்போ மாநகரம் கனகராஜ் சார் எல்லார் படத்தையும் பார்த்துருவேன். நான் பார்த்து அவங்கள உடனே பாராட்டுவேன். அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி பண்ணிக்க, அதனால் நம்ம புதுப்பிச்சுக்கிறது தான் எல்லாத்தையும். அதை யங்கர் ஜென்ரேஷன் படங்களை நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசை வளர்த்துக்கணும். மியூசிக்லேயும் சரி, நடிப்புலேயும் சரி. இதெல்லாம் என்ன படமா, இதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, இதெல்லாம் விளங்கவே இல்லையே, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு நம்ம பழைய ஜென்ரேஷன்லேயே இருந்தோம், அந்த இதுலேயே இருந்தோம்னா அப்படி இல்லை. அது ரசிப்பு தன்மையோடு நம்ம அதை பார்க்கணும். பார்க்கும்போது தான் இந்த இப்போ வந்திருக்க நம்ம இவர் கூட ரொம்ப பொன்ராம் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு கிராமத்து படம் அப்படின்ற என்டர்டெய்னிங்காக எடுப்பார். அதெல்லாம் அது மாதிரி நிறைய விக்னேஷ் சிவன் சார், நானும் ரவுடி தான், ரொம்ப அற்புதமான படம். அதெல்லாம் காமெடி, ஒரு பிளாக் காமெடியிலே அப்படி சீரியஸாக நல்லா நடிப்பாங்க. அதெல்லாம் எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. முதல்ல ஜோக்காக இருக்கும். இப்போ அங்கே சீரியஸாக படமாக நம்ம சிரிக்க வைக்கிறாங்க. நலன் குமாரசாமிலாம் அப்படி தான் ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர்ஸ். இவங்களுடைய படைப்புகளில் எல்லா படங்களையும் ஹரி சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது கேமராவாக மேஜிக் பண்ணுறாரு என்னன்னு தெரியாது. அவ்வளோ ஒரு சிங்கம் மட்டும் நான் கிட்டத்தட்ட 20 முறை பார்த்துருப்பேன். தியேட்டரில் போய் படம் பார்ப்பேன். தியேட்டரில் காசு கொடுத்து தான் பார்க்குது. நான் இது வரைக்கும் ப்ரீவியூ பார்க்கவே மாட்டேன். எம்எஸ் விஸ்வநாதனுடைய சின்ன வயசுலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி பாட்டு, அதுக்கு முன்னாடி ஜி ராமநாதன், அதுக்கப்புறம் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அனிருத், ஹிப்ஹாப் தமிழா, எல்லாருடைய மியூசிக்கும் ரசிக்கும். இங்கிலீஷ் மியூசிக்கும் அப்படி தான், எல்லாத்தையும் ரசிப்போம். சிலவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இவங்க இந்த மியூசிக்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எப்படி அந்த காலத்து மியூசிக் மாதிரிலாம் அப்படிலாம். நான் ஒருத்தவங்க சண்டை போடுவேன் அவங்ககிட்டலாம். அப்போல்லாம் நீ ஒரு கோப்பன் நின்றுட்டடா, நீ நின்றுட்ட தலைமுறை எப்படி இல்லை, அந்த படமும் பிடிக்கலான்ற மியூசிக்கும் பிடிக்கல. அப்போனா உனக்கு அந்த ஏஜோடு உன்னுடைய ரசிப்பதன் முடிஞ்சு எப்பயும் வளர்த்துக்கணும். அதில் இப்போ கூட இது 8 தொட்டாக்கள் கணேஷோடைய, உரியடி விஜயகுமார், ரொம்ப பிரபலமான பிக்சர்ஸ் எல்லாம். ஸோ எல்லாருடைய படங்களை பார்த்து அதெல்லாம் இப்போலாம் ஹீரோஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் ஹீரோஸ்க்கெலாம் வேல்யூலாம் கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ கிடையாது. அவங்கள நான் மட்டமாக சொல்ல வரல. நானும் ஹீரோ நடிச்சிருக்கேன். 25 படம் நடித்தார், 100 படம் நடித்தார் ஹீரோ, அப்படிலாம் இப்போ கிடையாது. இனிமேல் டைரக்டர்ஸ் மீடியா தாங்க. இனிமேல் டைரக்டர்ஸ் என்ன மைண்ட் பண்ணுறாங்களோ அதுதான். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கள ரொம்ப போய் நீங்கள் அப்படி இப்படி சார் உங்கள் கற்பனை அப்படிலாம் வளர்த்தா நமக்கு சான்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த கேரக்டர் நமக்கு சூட் ஆனால் கண்டிப்பாக தேடி கொடுப்பாங்க இல்லையா. நம்ம அவங்ககிட்ட பேசிட்டோன்றதுக்காகவோ லிவிங்ஸ்டனுக்கு ஒரு ரோல் கொடுக்கும் அப்படிலாம் இப்போ இல்லை. அவங்க அப்போ நல்ல அவங்களாம் பர்ஃபெக்டாக தெளிவாக இருக்கிறாங்க. இந்த கேரக்டர் இவர் சூட் ஆகும்னா ரோட்டில் போகிற ஒருத்தர் கூட போடுவாங்க அந்த கேரக்டர், அது சூட் ஆகும். அவங்க மைண்ட் செட்டில் நம்மளை விட எல்லாத்துலேயும் திறமை இல்லைன்னா கூட அந்த கேரக்டருக்கு அவங்களுக்கு சூட் அப்படின்னா யார் வேணாலும் போட்டு படம் எடுத்து அதை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ எல்லாம் இருக்காங்க. அதனால் ஹீரோவை யார் வேணாலும் இப்போ ஒரு ஹீரோவை ஜெயிக்க வைக்கலாம். இப்போ ஜிஎம் குமார் இருக்கார், அவரை கூட ஹீரோவை போட்டு ஜெயிக்க வைக்கலாம். நம்ம உருவமும் இதோ கிடையாது, அந்த கதைக்கு அவர் என்ன கதை உருவாகும். இப்போ ஜோக்கரில் பாருங்க, ராஜ்மோகன் சார் நான் பாராட்டினேன். சார் இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கன்னு என் ஒய்ஃப் நான் சொல்லியிருந்தேன். அவர் நேஷனல் அவார்டு பண்ண பிறகு நான் அவரை பாராட்டினேன். அந்த ஜோக்கர் கேரக்டர் அவர் நான் தரவாக சொல்ல, அந்த கேரக்டர் பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி இருக்கார். அவர் ஹீரோவை போட்டு அந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்குன்னா அந்த கதை, அந்த உயிரோட்டம், அதுக்கு அந்த டைரக்டர் மதியில் மனசில் உருவாக்குன அந்த விதம் இல்லை, அவர் மனசில் ஏற்பட்ட அந்த எழுச்சி, ஆதங்கம், இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு அதில் ஜெயிச்சிருக்காரு. அவரை நான் பாராட்டினேன். அது மாதிரி தங்க மீன்கள் ராம் கூட இப்போ ஒரு பேரன்புன்னு ஒரு படம் பண்ணிக்கார், மம்முடி சார் வச்சு. அற்புதமான ஒரு படைப்புங்க அது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். அதில் கூட எனக்கு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அவங்கள. பிகாஸ் அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் அவங்கள 24 hours அதுக்காகவே போராடுவாங்க. சம்பாதிக்கணும், சீக்கிரமாக மார்க்கெட் இருக்கும்போதே சம்பாதிச்சு செட்டில் ஆகிடணும், அப்படிலாம் இப்போ இருக்க வந்த டைரக்டர்ஸ்லாம் கிடையாதுங்க. படைப்பை அவ்வளோதான் படைப்பாங்க, அடுத்த வேலையை பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் புது புது விஷயங்கள் அவங்களுக்கு தெரிந்தது தான் புது புது விஷயங்களாக அவங்க சொல்கிறாங்க. எல்லாத்த விஷயத்துலையும் புது புது விஷயங்கள், புது புது கதாபாத்திரங்கள் ஹீரோவிலே உருவாக்குவாங்க. புது புது இயக்குநர்கள் இன்னும் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ கூட நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அவர் ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர்,
ராஜேஸ்வர் சொல்லிட்டு ஒரு ஆண்ட பரம்பரை பண்ணேன், அஃபையர்னு ஒரு படம் பண்ணேன். எல்லாம் இதெல்லாம் வந்து நினைக்கவே இல்லை. அஃபையர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 crore பீப்புள் பார்த்துருக்காங்க சார். நான் சும்மா விளையாட்டுக்காக பண்ணேன். இத்தனைக்கும் சார் நான் வெளியெல்லாம் வந்து நடிக்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் வேணால் எடுங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக சொல்கிறேன். அவங்கள நான் வந்து கொஞ்சம் ஒரு சாதாரணமாக நினச்சிட்டேன் ஆக்சுவலாக. என்ன ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு அவங்க அவ்வளவும் நான் கொடுத்த சில இம்சைகள்லாம் பொறுத்துட்டு நான் வீட்டுக்கெலாம் அவுட்டோர்லாம் வரமாட்டேன், என் வீட்டுக்கு இல்லாமல் நான் எடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு. சரி சார் நான் இங்கே எடுத்துக்கிறேன் சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ள அவ்வளோ அழகாக கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 crore பீப்புள் அதை பார்த்துக்கிறோம். நான் வந்து விஷ் பண்ணி சாரி சார் இப்படிலாம் வரும்னு எதிர்பார்க்கல. இல்லை சார் நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னாங்க. இனிமேல் இண்டஸ்ட்ரியே ஒரு ரொம்ப சொல்லப்போனால் இவ்வளோ இப்போ நான் சொன்னேன் எத்தனை கார்த்திக் சுப்ராஜ்லேருந்து இப்போ எடுத்துக்க 8 தொட்டாக்கள் கணேஷ் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ படைப்புகள் எந்த லாங்குவேஜ்லையும் கிடையாதுங்க. உண்மையாக சொல்ல போனால் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய லிஸ்ட்லாம் இருக்குதுங்க. பெருமையா இருக்கு. புது புது விஷயம் எல்லாம் புதுசுங்க. இந்த அழிவழகன் பண்ணியிருக்காருல குற்றம் 23 எல்லாம் பியூட்டிஃபுல் மூவி தெரியுங்களா? அது ஈரம் பண்ணாரு. அது அவருக்கு நான் பாராட்டினேன். என்னங்க இப்படி ஒரு பிரமிக்க வைக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய படையே இருக்குது. தமிழ் சினிமாவோட ஃபார்மேட்டே மாற்றி ஒரு நல்ல டோட்டலாகவே மாற்றி விட்டு இந்த படையே ஒரு பெரிய பெருமையாக இருக்குதுங்க நமக்கு. இது மாதிரி வேற எந்த இண்டஸ்ட்ரியிலையும் கிடையாதுங்க. இவ்வளோ பேர் யங் ஜென்ரேஷன் வந்திருக்கான். இன்னும் எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். உங்கள் மேன்மேலும் நீங்கள் வளர்ந்து இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் நீங்கள் எல்லாரும் லிஸ்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி டைமில் சொன்னவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். பூந்தோட்ட காவல்காரன் அந்த படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஏன்னா இப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சிவாஜி ராவ் அப்படின்ற பேரை வந்து மாத்திட்டு இல்லை மக்களுக்கு புரியுற மாதிரி கேட்சியா வைக்கணும் ரஜினிகாந்த்னு வச்சாங்க. ஸோ உங்க பேர் வந்து லிவிங்ஸ்டன் வந்தோடனே டைரக்டர் என்னைக்காவது உங்க பேரை மாத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்லை, விஜயகாந்த் அவரை நான் அறிமுகப்படுத்தினேன். விஜயகாந்த் சார் தான் அந்த படத்தில். அப்போ அவர் மாற்றிக்க சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு என்னமோ அந்த நேரத்தில் இல்லைண்ணே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் அது. அதுக்கே ஃபர்ஸ்ட் ஒரு கை கொடுங்க நீங்க. ஏன்னா தன்னோட அடையாளத்தை வந்து மாற்றக்கூடாது, எனக்கு வச்ச பேர் நான் மாற்றக்கூடாது நீங்க ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க. என்ன கூட வில்லேஜ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா என் பேரே சொல்ல தெரியாது. ரொம்ப டீப். மதுரையெல்லாம் போனால் லிவிங்ஸ்டன் நல்லா சாதாரண மக்கள் கூட என்னை அம்மா வயசுல உள்ளவங்க கூட என்னை பார்த்து இவர் லிவிங்ஸ்டன் சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பாக இருக்க அவங்கெல்லாம் போனால் மட்டும் இவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, அதோ இந்த படத்தில் நடித்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் அவங்களுக்கு வராது. பட் பொதுப்படை எல்லாரும் சிட்டியில் இருக்க எல்லாருக்கும் அந்த பேர் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நேம் தான் அது. அதே மாதிரி தான் சொல்லாமலே அந்த படம் வந்து உங்கள் கரியர்லேயே ரொம்ப ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஊமையாக நடிக்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அந்த படத்தில் வந்துட்டு வாய் பேச தெரிஞ்சவங்க வந்து ஊமையாக நடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த ரோலாக மாறுறதுக்கு? எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணீங்க அதுக்கு? கஷ்டம்லாம் ஒன்றும் படல பஸ். அதுக்கெலாம் ஒன்றும் சில சீன்ஸ் வந்து இது வந்து அவங்க டைரக்டர் வந்து சசி வந்து இந்த படத்தினுடைய இம்பார்ட்டன்ட் சீனுங்க அது. அதில் கொஞ்சம் நல்லா வரணும் இந்த சீனு. இப்படிலாம் சொன்னாதீங்க சார், பயந்துடும் நான். நீங்கள் சும்மா சொல்லுங்கள் நடிச்சிடுறேன், இந்த சீன் தான் படத்துக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் சொன்னால் பயந்துருவாங்க. அப்படி இல்லை இது ரொம்ப கதையில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னாரு. ஸோ அதனால் நல்லா வரணுன்ற ஒரு இதோட காலிலேருந்து அப்படி சாப்பிடாம தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இந்த நல்ல சீன் எடுத்து டைரக்டர்கிட்ட நல்ல பேர் எடுத்த பிறகு நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிடாமே நடிச்சது. அது காலையிலேருந்து வெறும் தண்ணி குடிச்சிட்டு ஒரு விரதம் மாதிரின்னு வச்சிங்களேன். நைட் தான் வந்து சாப்பிட்டேன் நான். அதுவும் டைரக்டர் சசி அந்த கதை சொல்லாமலே இன்றைக்கி கூட எல்லாரும் அந்த மாதிரி ஒரு படமே நீங்களாம் உங்கள் லைஃப் டைம் படம்னு சொல்லும்போது இது முழுக்க சசிக்கு தான். அது நம்ம அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் சொன்னார், நான் செஞ்சேங்க. பெருந்தன்மைக்காக சொல்ல வரல, அவங்க கஷ்டப்பட்டு எழுந்ததுங்க. அதெல்லாம் என்கிட்ட வேலை வாங்கினார், அதோடு தான் நான் வேலை செஞ்சு கொடுத்தேன். மற்றபடி அந்த டயலாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி நிற்கிறது, எப்படி நடக்கிறது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்து. ஸோ அவங்க முழுமையாக க்ரெடிட்ஸ்லாம் அவங்களுக்கு தாங்க அது போனோம். இல்லை நான் சொல்லுவேன் நான் தாங்க பண்ணேன், நான் சொல்ல ஒன்றுமே பண்ணல. அவர் சொல்லி கொடுத்தது நான் செஞ்சேன். எல்லா க்ரெடிட்டும் அவங்களுக்கு தான். அவர்கிட்ட நான் கூட இப்போ கூட ரீசெண்டாக பேசுகிறேன் சார், ரொம்ப தேங்க்ஸாக இருந்தது. ஒரு படத்தை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் நான். சத்தியமாக அந்த படம் மட்டும் எனக்கு வரலன்னு வச்சிங்களேன், நான் ஒரு நல்ல ஒரு சினிமாவுக்கு வந்ததுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் கூட இருக்கலாம். நிறைய பேர் நம்ம இந்த ஒரு படம் போதும் சார் உங்களுக்கு, நீங்கள் அவ்வளோ அர்த்தமாக பண்ணீங்கன்னு சொல்லும்போது அது எனக்கு சத்தியை தான் நினச்சிப்பேன் நான். என் புருஷன் குழந்தை மாதிரி அந்த படத்தில் வந்து படையப்பா ஸ்டைலில் மௌத்தார்கன்லாம் வாசிச்சு அப்படியே ரஜினி சார் மாதிரியே இமிடேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிவாஜி லக்க அவர் முன்னாடி சொல்லுவீங்க. குசேலம்லேயே ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பீங்க. ரஜினிகாந்த் சார்ட்ட இருந்து நீங்கள் அஸ் ஆக்டராக அட்மையர் பண்ண விஷயம் என்ன? அவர் ஆக்டர்னு சொல்கிறத விட சார் அவர் வந்து ஏதோ ஒரு அவர்கிட்ட ஒரு காட்லி பவர் இருக்குங்க அவர்கிட்ட. அதுதான் நான் சொல்ல முடியும்.
ஒரு சாதாரண பர்சனாலிட்டி வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தில் இருக்குன்னா கடவுள் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அனுக்கிரகம் உள்ளவர்னா அவர் தான். நல்ல மனிதர் அவர். நல்ல மனிதர்னு சொல்கிறத விட காட்லி மேன்னு சொன்னாங்க. அது அப்புறம் என்ன இருக்குது எல்லாமே அவர் அவரை பற்றி சொல்கிறதுக்கே எதுவும் இல்லைங்க. ஒரு பிரமிச்சு கடவுளை போய் நம்ம பற்றி சொல்லுங்க, நான் என்ன சொல்கிறது. நான் ஒரு அந்த ஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்குறேன். அந்த ஒரு மாதிரி ஒரு பவர் அவருக்குள்ளே இருக்குது. அவர் மனசு வச்சாருன்னா எது வேணாலும் இப்போ செய்யலாம். இப்போ இருக்க ஒரு ஸ்டேட்டஸில் எதுவுமே அமைதியாக இருந்துட்டு எல்லாத்தையும் எல்லா நாட்டில் நடக்கிற ஒரு நல்ல விஷயத்தை கெட்ட விஷயம் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறது யார்? கடவுள் தான் பார்த்துட்டு இருக்கார் எல்லாத்தையும். அப்படி அவர் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். அவர் வண்டர்ஃபுல் பர்சன். அவர் இப்போ மகளிர் மட்டும் அப்படின்ற ஒரு படம் பிரம்மா சார் டைரக்ஷன் நடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு செம்ம ஜாலியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. கிட்டார்லாம் வேற ப்ளே பண்ணியிருக்கீங்க. அந்த கிட்டாரை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி டைரக்டரோடதா இல்லை உங்க இதுதான்? நான் குற்றம் கடிதல் பார்த்துட்டு அவரை பாராட்டினேன். பிரம்மா சார் அற்புதமான ஒரு படம் அது. நட்டில் தூங்க விடாத ஒரு படம் அது. பார்த்துட்டு பாராட்டினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரே என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார். நானும் அவர்கிட்ட சான்ஸ் கேட்டேன். சொல்லப்போனால் சார் அந்த ரூலை நான் கொடுத்துருந்த அந்த டிரைவர் ரூல் பண்ணியிருந்தா கூட நான் பண்ணியிருந்திருப்பேன் சார் அப்படின்னு. ஒரு சாதாரண ரோல் அதை கொடுத்துருந்தா கூட நான் பண்ணியிருப்பேன் சார். என்ன அப்படிலாம் சொல்கிறீங்க? நான் ஆமாம் சார், ஒரு நல்ல ஒரு படத்தில் ஒரு சின்ன ரூல் அப்படி அட்மாஸ்பியர் வந்துட்டு போனால் கூட ஒரு சந்தோஷமான விஷயம் சார். குவாலிட்டியோட குவான்டிட்டி தான் முக்கியம் இல்லையா? ஷாருக் கான் ஒரு பேட்டியில் சொல்லுவார், நமக்கு எவ்வளோ சீன்ஸ் கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. நான் இனிஷியல் ஸ்டேஜெல்லாம் ஒரு நல்ல சிறந்த நடிகர் ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை டைலாக் கொடுத்தாங்க கூட அதில் கூட ஏதாவது நம்ம பண்ணலாம். யார் ஒருத்தன் ஏன்னு சொல்லியிருக்காங்க, நல்லா சொன்னான் பாரு அப்படின்வாங்க. அதில் நமக்கு சாதாரண ஒரு டைலாக் கொடுத்துட்டாங்களே, இதை ஏன் அப்படின்ற ஒரு வார்த்தை, இதெல்லாம் ஒரு சீனா, இதெல்லாம் ஒரு கேரக்டரான்ட்டு அப்படி எடுத்துக்காதீங்க. அந்த ஏனில் நம்ம என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். அதை எழுதி பாருங்கள், 100 முறை சொல்லி பாருங்கள். இது ஒரு பேட்டியில் படிச்சுருக்கேன். அது மாதிரி ஒரே சீனில் பண்ணால் கூட அதில் எதாவது நம்ம பண்ணலாம் இல்லை? அதை வச்சு நான் சொன்னேன், ஏதாவது ஒரு சீன் கொடுத்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் அவர் கூப்பிட்டு அமைச்சிருந்தாரு. கூப்பிட்டு அமைச்சு ஜென்ரலாக பேசும் வேறு என்னன்னா உங்களுக்கு தெரியும், நான் அது மாதிரி மியூசிக்லாம் வாசிப்பேன் சார். சின்ன வயசுலேருந்து பியானோ கிட்டார்லாம் சர்ச்செலாம் வாசி பழகும். அப்படியா, சரி வாசிக்கிங்களா? எடுத்து வந்தேன் சார். கிட்டார்லாம் காரில் எப்போதுமே கிட்டார் இருக்கும் எனக்கு. நான் போகும்போது வாசிட்டே போவேன். வாசிக்க காமிச்சேன், சரின்னு அனுப்பிச்சி விட்டார். அவ்வளோதான். அப்புறம் ஒரு நாள் சரி வாங்கன்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமாக வேலை வாங்கினார் அவர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம யூஷுவல் நடிப்பே அது இல்லாமல், அதுவும் சொன்ன மாதிரி டைரக்டர்ஸ் மீடியாங்கிறது. நம்ம குடிகார ரோல் நிறையா பண்ணியிருக்கோம். ஒரு ஃபார்மலாக இருக்கும். குடிகாரனா வாயை குளறிட்டு கை காலெலாம் ஆடிட்டு தள்ள ஆடிட்டு அப்படிலாம் இல்லை. டோட்டலாகவே நம்ம வேறு மாதிரி அதை என்னை எப்படி நடக்கிறது அப்படின்றத கூட எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர். ரொம்ப சிரமப்பட்டேன். இருந்தாலும் அவர் ஒரு புதுமுகத்தை வேலை வாங்கின மாதிரியே வாங்கினாருங்க. நானும் சலிக்காமல் ஒரு புதுமுகம் தான் என்ன நினச்சிட்டேன் நான். ஏன்னா அவர் படத்தை அந்த அளவுக்கு நான் பிரமித்தேன். அவர் படத்தை பார்த்து இவர் ஏதோ நம்மளை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சேன். எல்லோரும் நீங்கள் சொல்லாமல் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நிறையா படங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நிறையா படங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ நீங்கள் என்னைக்காவது இந்த ரோல் நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ரோல் ஏதாவது இருக்கா? இல்லை, இந்த ராஜமுருகன் சார் சொல்லியிருந்தேன் நான். அந்த ஜோக்கர் கேரக்டருங்க கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த கேரக்டர் போகும்போது நான் பண்ணி, ஏன்னா பிகாஸ் அந்த கேரக்டர் என்னோட ரோலுக்கெல்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு இந்த சமூக அக்கறைலாம் ரொம்ப உண்டு. நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்துலையுமே ஏன்டா இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு வேதனையாக ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒய்ஃபுக்கெலாம் சொல்லுவேன். நம்ம நாட்டில் ஏன் இப்படி இருக்காங்க? எல்லாருமே நேர்மையாக, அரசியல்வாதிகள்லாம் ஒரு நேர்மையுள்ள வெளிநாட்டினுடைய இதெல்லாம் பார்க்கும்போது, வெளிநாட்டுக்கெலாம் போகும்போது அந்த நாடு இருக்கிற அழகு, அங்கே இருக்க அரசியல்வாதிகளுடைய, இப்போ ஒபாமா பாருங்கள், அவர் பாட்டுக்கு அவர் டியூட்டி முடித்தார், ப்ரெசன்ஸ் அவருடைய போஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ போய் ஏதோ ஒரு வாடகை வீட்டில் தங்க போகிறாராம். எங்கள் வேறு இனிமேல் நான் வேலை தேடணுன்னாரு. அது மாதிரி இனிமேல் நான் வேலை தேடணும் போது ப்ரொஃபஸராக ஏதோ வேலை தேட. ஸோ அவங்ககிட்ட காசு இல்லைன்னு அதுலேருந்து தெரியுதுல்ல. அவ்வளோ இப்போ அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு உலகத்தையே விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு பணம் சம்பாதிச்சுக்கலாம். 2 முறை அவர் வந்தார். அதெல்லாம் மக்களுடைய பணத்தை எடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமா அதை நினைப்பாங்க. இது ஒரு ஐயோ அதை விட உசுரே விட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனநிலையில் இருக்க ஒரு அரசியல். அது மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் அப்படிலாம் இருந்தால் நம்ம நாடெலாம் எப்படி இருக்கும்? அது மாதிரி ரொம்ப ஆதங்கம், சமூக அக்கறை எனக்கு ரொம்ப உண்டு. என்னை பற்றி நான் ஒரே வாரம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க சார். எனக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே தண்ணி தான் முதல், தெய்வத்தை விட சிறந்தது.
தண்ணி எந்திரிச்சோன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முகத்தை கழுவுறீங்க, பல் விளக்குறீங்க, பாத்ரூம் போகிறீங்க, குளிக்கிறீங்க, குடிக்கிறீங்க, எல்லாமே பண்ணு. ஒரு ஆதாரமே நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போ நம்ம நீருக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஒரு வர்ஷிப் என்னைக்காவது பண்ணியிருக்கோமா? இல்லை, பண்ணதே இல்லை இது வரைக்கும். வர்ஷிப் இன்னைக்கு இந்த வருஷம் நல்ல மழை வந்ததுடான்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு விழா கொண்டாடி இருக்குமா? அதுக்கு ஜலத்துக்கு அது ஒரு இறைவன் மாதிரி தானே, இறைவன் கொடுத்தது தானே. இப்போ மரங்களை வளர்க்குறது கிடையாது, வெட்டி போடுறது. இப்போ நீங்கள் காசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீப ஆராதனை காட்டுறாங்க கங்கைக்கு. சரி, அது ஒரு தெய்வம் இல்லையா? தண்ணி நமக்கு மூல ஆதாரம் போது அதுக்கு நம்ம என்ன நன்றி சொல்கிறோம்? எங்காவது ஒரு ட்ராப் தண்ணி வேஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்காது. ராத்திரில் சில நேரத்தில் ஷூட்டிங்க்கு நான் போவேன், ஏதாவது ஊட்டி கிட்டி போவேன். பார்த்தீங்கன்னா ராத்திரில் பாத்ரூமில் ஏதாவது குழாய் லீக்கேஜ் ஆச்சுன்னா கூட பக் ப்ளக் ப்ளக்னு சத்தம் வரும். டப்புன்னு எழுந்திரிச்சேன், ஃபுல்லாக இதாக ரொம்பி வலிஞ்சிட்ருக்கும். உடனே இப்போ டைட்டாக மூடனா அது மூடாது. என்னை பற்றி பெருமைக்காக அதை நான் சொல்ல வரல, எனக்கு அது மாதிரிலாம் என்னெல்லாம் கிடையாது. நீங்கள் என்னை பற்றி பெருமையாக நினைக்கிறதுக்காக சொல்ல வரல, உண்மை இதெல்லாம். நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கிங்கன்றதுக்காக தான் சொல்ல வரேன். அதில் போய் ஏதாவது கட்டையோ துணியோ வச்சு நல்லா அடைச்சிட்டு திருப்பியும் தண்ணி வருதான்னு பார்த்துட்டு வரலன்றப்ப தான் திருப்பியும் படுப்பேன் நான். அந்த ஒரு ட்ராப்ன்றது வந்து பெரிய விஷயம் உங்களுக்கு இல்லை? சிறுதுளி பெருவெள்ளம். ஆமாம், ஒரு ட்ராப் நீங்கள் அப்படியே விட்டுருங்களேன், நாளை காலை ஃபுல்லாக ரொம்பிடும். அப்போது நீங்கள் அப்படியே விட்டுட்டா நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போது அதை ஊதாசீனப்படுத்தினா எப்படிங்க கடவுள் உங்களுக்கு தண்ணி கொடுப்பாரு? அதுக்கு நீங்கள் என்ன ஒர்ஷிப் பண்ணிக்கிங்க? நான் கேட்குறேன், இங்கே போய் கேட்குறேன், யங்ஸ்டர்ஸை நான் கேட்குறேன், என்ன அதுக்கு நீங்கள் என்ன தண்ணிக்கு என்னங்க பண்ணீங்க? பின்ன வராது, டோட்டலாக காலி ஆகிடுச்சு, வறட்சி சுத்தம், என்ன பண்ண போகிறோன்னு தெரில தண்ணிக்கு. அப்போ கூட நம்ம கவலை இல்லைங்க. எங்கேயாவது அரசியல்வாதி கொண்டாந்து ஊற்றிடுவாங்க, நீங்கள் சாப்பிட்டு திருப்பி அதே மாதிரி தான் இருப்பீங்க. அப்படி இருக்காதீங்க. ஒருத்தரும் ஒரு மரத்தை வளர்க்கணும். தண்ணி ரொம்ப 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 முக்கியத்துக்கு ஆதாரமே மரம் தான். அந்த மரத்தை எல்லாம் எது ஒரு சின்ன ஒரு செல்லுக்கு ஒரு சார்ஜ் பத்தலைன்னு இமீடியட்டாக சார்ஜ் பண்ணுறோம்ல, இல்லை? அதுக்கு இருந்த ஒரு ஆதாரத்தை எதுக்கு ஆதாரமாக அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருந்தால் எப்படி உங்களுக்கு மழை வரும்ன்ற நான். எப்படி வரும் உங்களுக்கு? இறைவன் எப்படி கொடுப்பாரு? அவங்கள மறந்துட்டீங்க, ஊதாசீனப்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், நம்ம யாருன்றதை காட்டுவோம்னு சொல்லி இப்போ காட்டிகிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, பார்ப்போம். இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்கள்கிட்ட, என்னன்னா இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு? இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க? அதான் ஒரு என்ன சொல்றது, இதுக்கெல்லாம் வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கெட்ட நேரம் தமிழகத்துக்குன்னு கூட சொல்லலாம். நல்ல தலைமை இல்லை, ஒரு நல்ல கிளாஸ் டீச்சர் இல்லாத, ஒரு நல்ல காலேஜுக்கு பிரின்சிபல் இல்லாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அதெல்லாம் சரியாகணும். ஒரு நிர்வாகத்துக்கு யாராவது ஒருத்தர் இருந்தால் அதை கரெக்டாக நடத்த முடியும்ல, அது இல்லாமல் இருக்குது. இதுவும் ஒரு கெட்ட நேரம், ஒரு இது எந்த ஸ்டேட்டுக்கும் இல்லாத ஒரு நிலைமை வந்திருக்குது. எந்த ஸ்டேட்லையும் நடக்காத ஒரு விஷயம் கூட, தலைமை இல்லாத. இது சீக்கிரம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதேதான். எங்களுக்காக வந்து கிட்டார் நீங்க வந்து பயங்கரமா பிளே பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ வாசி காட்ட முடியுமா? ஏன்னா கார்லயே வர கிட்டார் வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. பயங்கரமாலாம் வாசிப்பேன். ஒரு லைட்டா ஒரு சின்ன ஒரு பிட் எங்களுக்காக வாசி. இளையராஜாவுடைய சாங் பாடலாம். அவருடைய ஃபேன் நான். அவருடைய பாடல்லாம் கேட்டு தான் வளர்ந்தது. சரி, அந்த ஒரு பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று. Ding ding ding.
இந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது ஆனால் சாங்கை உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரஜினிகாந்த் சாருடைய படம் அது. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் ப்ரொடியூசர் அருணாச்சலம் சாரும் இப்போ இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ண முடியும், படுத்த படுக்கையா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு. ஆனாலும் ராஜா சார் அந்த கேள்விப்பட்டு ஐயோ இங்கே ஒரு சாங் கொடுக்கணும்ல, நான் எல்லாரையும் இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முக்கியமான கான்டாக்ட்லாம் அழைச்சிட்டு வந்து நான் வாயிலே சொல்கிறேன்யா, இந்த நோட்ஸ் அப்படியே நீங்கள் வந்து குறிப்பெடுத்துட்டு நீங்களே ரெக்கார்ட் பண்ணி எஸ்பி வச்சு பாட வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு இதை அம் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். சி அவருடைய மனநிலையில வெறும் வாயிலே நோட்ஸ். சரி, இது வந்து உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா அதுல வந்து இந்த பாட்டு எவ்வளவு பெரிய ஹிட் பாருங்க அந்த பாட்டு. அது மாதிரி அவரும் ஒரு இசை மகான். ரஜினி சார் வந்து ஒரு மகான் சொன்னோம் இல்லையா, அது ஒரு இவரும் ஒரு இசை மகான் தான். ஓகே, இப்போ வந்து இளையராஜா சார் வாசி சம்பந்த வாசிக்க உங்களோட ஓன் கம்போசிஷன் எங்களுக்காக வாசி காட்டிங்களா, ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். ஏதாவது காப்பி பண்ணிட்டீங்க, கஷ்டப்பட்டு ராத்திரி போன போனேன். ஆனா இதுல இந்த பாட்டு போடுறேன் நானு, பட் ஆர்கெஸ்ட்ராலாம் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்லியா நீங்க கேக்குறீங்க பண்றேன். வேர்ட்ஸ் எல்லாம் கூட ஒண்ணு எழுதல நானு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சும்மா ஒரு இதான் எழுதி வச்சுட்டு தான் ரெக்கார்டிங் நெக்ஸ்ட் வீக் பண்ணலான்னு ஒரு பிளானிங்ல, சுத்தமாக நெக்ஸ்ட் ரெக்கார்டிங் ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோல பண்ணலான்னு ஒரு பிளானிங்ல இருக்கேன். சரி, இது ஒரு அவுட்லைன் தான். முத்தம் ஒன்று என்னை சேர்ந்திட கொடுத்தாய், தட்டித்தரகளை கொடுத்தாய், ஆனனால் அன்றினால் இனிதேனே கண்களால் உன்னை கலந்திருந்தேனே, அடங்கினாய் நெஞ்சில் இணங்கினாய், அழகிலே வந்து நினைக்கிறாய். இவ்வளோ அழகா வந்து மியூசிக் ப்ளே பண்றீங்க. ஸோ ஏதாவது படத்துக்கு மியூசிக் போடலாமே? இல்லை, இப்போ நான் ஒரு படத்துக்கு அது நானே கதை எழுதி வச்சுருக்கேன். ஒரு 3 இயர்ஸாக எழுதி இப்போ தான் முடிச்சிருக்கேன். அந்த கதைக்கு நானே மியூசிக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைலாம் நடந்துட்டு இருக்குது. டைரக்ஷனும் நீங்களும் தான்? டைரக்ஷன் அப்படி, ஏன்னா இப்போ நிறைய படங்கள் எனக்கு புக் ஆகிருக்குது, ஏகப்பட்ட படங்கள். இப்போ கட்டப்பா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ சரவணனுக்கு பைமேன் 12th வருது, மகளிர் மட்டும் வருது, அதிமேதாவிகள்னு ஒரு படம் வருது, சிலுக்குவார்பட்டி சிங்கம் அந்த படம் செல்வா சார் டைரக்ஷனில் அது வருது. இன்னும் நிறைய படங்கள்லாம் பேசி வச்சுருக்காங்க. ஸோ அநேகமாக இந்த வருஷம் நிறைய படங்கள் வர்றதால டைரக்ஷன் வந்து பென்ராஜ் எனக்கு அது அவ்வளோ ஒத்து வராதுங்க. நான் கதை எழுதுறது அதில் சந்தோஷம், மியூசிக் பண்ணல சந்தோஷம், இதில் தான் நடிக்கிறதுல சந்தோஷம். ஸோ ஒத்து வராத ஒரு விஷயத்தில் பண்ணக்கூடாது. அதில் பண்ணுவேன், அது இப்போ இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவோம். மியூசிக் வந்து இப்போது நெக்ஸ்ட் மந்த்து வந்து ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவன் நினச்சா மாதிரி நல்லா வந்தால் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி மியூசிக்கில். இவ்வளோ நேரம் கேட்ட கொஸ்டினுக்குலாம் வந்து ரொம்ப அப்படி மனம் திறந்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வாழ்த்து.
போன அன்டைட்டில் ஷோ, அதாவது ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களோட பண்ண இன்டர்வியூவில் வந்துட்டு பல பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி என்னை கூறி அதில் மனம் கவர்ந்த கமெண்ட்ஸ் வந்து படிக்கிறது நம்மளோட வாடிக்கை அல்லவா. அதில் மோகன்ராஜ் அப்படின்ற என்ன போட்டிருக்காருன்னா, இஸ் எனி ஒன் ஃபீல் தட் தே லுக் லைக் ட்வின்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன் ப்ரோ பல்காக இருந்தாலே ட்வின்ஸா? பட் இருந்தாலும் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து என்னோட உடன்பிறவாத ப்ரோனே சொல்லலாம். ஸோ அட்மிட் இட் ப்ரோ, அட்மிட் இட். சாண்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நைஸ் ரோஸ்ட்டு, ரொம்ப தீயுது பட் டேஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனிவே உங்களோட பசியை வந்து ஆத்தியாச்சில் பிரதர், அதுதான் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரியே வித்தியாசமான ஷோக்கள் வந்து என்னென்ன பண்ணலாம், என்னென்ன மாதிரி கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அன்டைட்டில் ஷோவில் எந்த செலிபிரிட்டி கூட்டு வந்து இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் உங்கள் ஃபீட்பேக் எங்கள் ஃபியூச்சர். பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல் அவார்ட் ஃபங்க்ஷன் ஜூன் 11 சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்க போகுது. ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று. கேள்விக்கான நேரம் இதோ. லிவிங்ஸ்டன் அவர்கள் வந்து சிங்கம் படத்தை எத்தனை டைம் பார்த்தாங்க, அதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த ஆன்சரை வந்து நீங்கள் எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும்னா 7550045597 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ந்தெடுக்கப்படும் அந்த ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல் அவார்ட்ஸோட 1 கப்புள் பாஸ், அதாவது 2 டிக்கெட்ஸ் வழங்கப்படும் அப்படின்றது ரொம்ப பெருமிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. we are waiting. பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல் கான்டெஸ்ட்ல வின் பண்ணவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கான நேரம் இதோ. அதாவது மானசி இன்டர்வியூல வந்து நம்ம யாரை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அமர்நாத் அவர்களை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை தொடர்ந்து ரோஸ்ட் நடந்துச்சுல ஸ்மைல் செட்டை ஆர்ஜே விக்னேஷ்காந்த் கூட, அதில் வந்து நம்ம யாரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தசரதன் ஜே அப்படின்றவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக வந்துட்டு இப்போ நடந்துச்சு ரெஜினா கெசன்ட் அவர்களோட பார்ட் 2 அப்படின்ற ஒரு இன்டர்வியூ. அதில் வந்துட்டு தினுஷி ரமணிகரன் அப்படின்றவங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து லண்டன்லேருந்து நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க வராங்க. ஸோ நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேணாம், நான் யூஎஸ்ஏல இருக்கேன், நான் யூஏயில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்குங்க சென்னை. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளைட் பிடிச்சி கிளம்பி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படி நேரில் பார்த்து அப்படி செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி. இப்போ நான் சொன்னேன்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல் அவார்ட் ஃபங்க்ஷனோட 1 கப்புள் பாஸ், அதாவது 2 டிக்கெட்ஸ் வழங்கப்படும் அப்படின்றது வந்து பெருமையுடன் இத்தருணத்தில் உங்களுக்கு முன்னாடி கூறிக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்து நிறைய இன்டர்வியூ வர காத்திருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாக அப்படியே கான்சன்ட்ரேஷன் போட்டு அப்படியே ஆன்சர்லாம் நீங்கள் நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கும் வந்துட்டு டிக்கெட்டு கன்ஃபார்மு, அது யாராலையும் தடுக்க முடியாது. Behind Woods Gold Medals 2016 எனக்கு அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. சீக்கிரமாகவே வந்து உட்காந்துட்டேன். அருண் விஜய் அவார்டு வாங்கினதை பார்த்தேன். என்னுடைய சிஸ்டர் அந்த ஷோவில் அவார்டு வாங்கினாங்க ஃபார் பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன். அது என்ன கொடுக்க சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அவங்க காஸ்டியூம் டிசைனராக வருவாங்க, நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் டேரக்டராக வருவேன், அவங்க வீட்டில் என்றைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்டேஜில் இருந்தது வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒகேஷனாக இருந்தது. I don't know if I thank Behind Woods for that, but yeah, I'd like to thank them for that now. And the whole event itself, the way it was conducted, அந்த செரிமனி அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று கிடச்சிது. That was a very good feel and I didn't get that. I haven't got that in many other award ceremonies and I don't mind saying that. எப்படி நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அதனால் அது பிரச்சனையே இல்லை. அந்த ஃபீல் எனக்கு வந்து வேறு எங்கேயுமே எனக்கு அது கிடச்சதே இல்லை. ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் வேறு எந்த நான்சென்ஸும் இல்லாமல் வெறும் அவார்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து அவங்கள பேச வச்சு அவங்கள ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி ஒரு வாக் ஒன்று பண்ண வச்சு அவங்கள க்ளோரிஃபை பண்ணது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐ டோட்லி லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன்னா கண்டிப்பாக நான் வருவேன். ஐ ஒன்ட் மிஸ் இட். அது வரைக்கும் நான் ரொம்ப யோசித்தேன், ஏன்னா நான் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் போகிறதே இல்லை. ஐ டோன்ட் லைக் டு கோ ஆல்சோ. ஏதோ ஒரு அவார்ட் கொடுக்க தான் கூப்பிடுவாங்க யூஸ்வலாக. யாராவது ஒருத்தர் லாஸ்ட் மினிட்ல ஃபோன் பண்ணும்போது சரி போகலாம் அப்படின்னு தான் நான் யூஸ்வலாக போவேன். பட் இந்த வாட்டி நான் ரசிச்சதுனால நெக்ஸ்ட் டைம் டெஃபினெட்லி ஐ வில் பி தேர். இது வந்து பிஹைண்ட் வுட்ஸில் உட்காந்து பேசுகிறதுனால நான் சொல்ல. ஐ ரியலி மீன் இட். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இன் 2017.